அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா ஜவ்வரிசியும் சேமியா வச்சு பாயாசம் செய்ய போறோம். ஜவ்வரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்கு. நிறைய குழந்தைங்க வெயிட் போட மாட்டாங்க. நீங்கள் அதை தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், பெரிய ஆளுங்களும் சாப்பிடலாம். வயிறு புண்ணு அல்சர் உள்ளவங்க இதை சாப்பிட்டீங்கன்னா வயிறு புண்ணு சீக்கிரமாக வரும். இப்போ நம்ம போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பாயாசம் செய்கிறதுக்கு 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊறின ஜவ்வரிசியை இப்போ வேக வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். சேமியாவை இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சேமியாவை அப்படியே போடக்கூடாது, வறுத்து தான் போடணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்ல. இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாயசம் செய்கிறதுக்கு பால் அளவு பார்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி இது மாதிரி 3/4 வேக்காடு இருக்கணும். இந்த சமயத்தில் தான் நம்ம பால் ஊற்றணும். நம்ம கொலைய விட்டுட்டோம்னா பால் ஊற்றி காய்ச்சறனால இன்னும் குழஞ்சிரும். அதனால இந்த மாதிரி அளவு இருக்கப்ப இப்போ பால் ஊற்றிக்கணும். இப்போ ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் நல்லா கொதிட்டும். சுகர் ஒரு குட்டி கப் அளவு எடுத்திருக்கேன். நான் 100 கிராம் ஜவ்வரிசிக்கு குட்டி கப்பில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். சுகரும் ஏலக்காவும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பால் கொதிஞ்சிருச்சு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் பண்ணுற டேஸ்ட்டில் உங்களுக்கும் வரும். இது மாதிரி பால் கொதிஞ்சக்கப்புறம் தான் சேமியா போடணும். அதுக்கு முன்னாடியே போட்டுறக்கூடாது, குழஞ்சிரும். இப்போ நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் ஒரு கப், குட்டி கப் அளவு எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுனா போட்டுக்கோங்க. ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக கிடைக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிஞ்சா போதும், ரொம்ப நேரம் கொதிய தேவையில்ல, குழஞ்சிரும். கொதியட்டும். அதுக்குள்ளே நம்ம நெய் உருக்கிக்கலாம். 10 முந்திரி 10 திராட்சை போட்டுக்கோங்க. நெய் காஞ்சிருச்சு. இப்போ முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் வீடியோ எடுத்தனால ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பொரிய விட்டுட்டேன். அதனால் கருகிருச்சு கொஞ்சமாக. இது மாதிரி வரப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. பால் நல்லா கொதிஞ்சிருச்சு, சேமியாவும் வெந்துருச்சு. இது மாதிரி கரெக்டான அளவு இருக்கப்ப இப்போ நம்ம முந்திரி திராட்சை போட்டுக்கணும். முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். சூப்பரான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. நாங்கள் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பார்க்குற வியூவர்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாயாசம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.